லைஃப்பில் வந்து ஒரு பில்லர் ஆஃப் த ஹவுஸ் ஒரு அப்பா தான் இருக்கணும். ஒரு ஹெட் ஆஃப் த ஹவுஸ்னால் அப்பா தான். அப்பாவே வந்து அந்த ஒரு மாடலை நான் பார்த்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஆம்பளைங்க மேலே நம்பிக்கை கிடையாது. அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லாதனால நான் தனியாக வளர்ந்ததுனால பாட்டி கூட தானே நான் வளர்ந்தேன். ஸோ ஐ ஹேட் டு ட்ராவல். நானே தனியாக ட்ராவல் பண்ணி பஸ்ஸில் தான் நான் போவேன். ஸோ எனக்கு வந்து நான் சிஎஸ்ஐ பென்ஸ் கீழ்பாக்கில் தான் படித்தேன். ஸோ டி நகர்லேருந்து கீழ்பாக்கு அப் அண்ட் டவுன் எனக்கு ஒரு 3 buses ஆகும் போயிட்டு வரத்துக்கு வீட்டுக்கு. ஓகே, ஸோ அந்த பஸ் ஜேர்னியில் நான் சொல்கிறேன், தே சி யூ இன் அ வெரி, அதுவும் நான் ஸ்கூல் யூனிஃபார்மில் சின்ன பொண்ணு தானே, தே சி யூ இன் அ வெரி ராங் மோட்டோ அண்ட் தே டச் மீ. பயங்கரமாக வந்து அது அப்போல்லாம் நான் வந்து யாருக்கிட்ட சொல்கிறது எனக்கு தெரியாது. பஸ்ஸை விட்டு இறங்கணும்னு தோணும், கத்தணும்னு தோணும், போட்டு அடிக்கணும்னு தோணும். ஆனால் கத்த முடியாது, அடிக்க முடியாது. ஏன்னா நான் ஒரு பொண்ணு இல்லை, நான் தான் இடம் கொடுத்தேன் அப்படின்னு பேசுவாங்க. அப்படி பேசியிருக்காங்க. நீ வந்து ஒதுங்கி போக வேண்டியது தானே, நீ அங்கே நின்றதுனால தானே உன்னை தொட்டான் அப்படின்னு என்ன தான் பேசியிருக்காங்க. அவன் தொட்டதுனால அவனை யாரும் பேசுனதில்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜேர்னி நான் பார்த்ததுனால எனக்கு அப்பயும் ஒரு ஆண் மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் நான் பார்த்துட்டேன். காதல்ன்றது எல்லாருக்கும் வருது தானே, பட் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனான ஒரு பொண்ணோட க்ரோத்தில் வந்து ஒரு காதல் வருது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். எல்லாமே நானாக இருப்பேன், நான் வந்து உன்னை நல்லா பார்த்துப்பேன், உங்கள் அப்பா இருக்கிற ஸ்தானத்தில் நான் உன்னை ஃபீல் பண்ணி நான் பார்த்துக்கிறேன் உன்னை அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து கண்மூடித்தனமாக அவங்கள நம்புவோம்ல. அந்த மாதிரி நம்பிக்கை பண்ணி தான் நான் லவ் பண்ணேன். ஆனால் அந்த லவ் வந்து இட் வாஸ் நாட் ட்ரூ லவ். அது வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து பேக் போன் யாரும் இல்லைன்னு நினச்சிக்கோயேன். அவங்களுக்கு வந்து இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்கள எப்படி யூஸ் பண்ணலாம், அவங்கக்கிட்ட காசு எப்படி வசூல் பண்ணலாம், அவங்கள எப்படி ஏமாற்றலாம், அவங்கள எப்படி நம்ம வந்து பயன்படுத்திக்கலான்ற மாதிரி தான் வந்து இந்த உலகம் வந்து ஒரு பொண்ணை வந்து ஒரு டாய் மாதிரி தான் பார்க்குது, ஒரு பொம்மை மாதிரி தான் பார்க்குது. அந்த பொம்மையை வச்சு கொஞ்ச நாள் நல்லா விளாடணுமா, போர் அடிச்சிச்சா தூக்கி போட்டு அடுத்ததுக்கு போகலாண்டா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இந்த உலகம் போய்கிட்டு இருக்கு. அப்படி கிடையாது. இந்த பெண்ணுக்குமே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குன்றது பசங்களுக்கு ஒரு சில புரியல. ஸோ அது வந்து அந்த பையன் வந்து 2 டைமர் என்னையும் லவ் பண்ணிக்கிட்டு இன்னொன்று ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு ஒரு மாதிரி ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஸோ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். நம்பிக்கை துரோகம்.